அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இங்கே கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் அங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கே எல்லாம் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக போஸ்டர் கிழிச்சு கன்னட அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் கொதித்தெழுந்து அந்த போஸ்டரை கிழித்த கன்னட அமைப்புக்கு எதிராக அதே போல் மஞ்சள் சிவப்பு கொடியை பிடித்து கொண்டு போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு விர்ச்சுவலாக சமூக வலைதளங்களில் கண்ணை இந்த கண்ணுக்கு சொல்லுவாங்கல்ல, கண்ணை மறைத்த குதிரைக்கு கண்ணை மறைச்சிட்டு அது ஓடிட்டு இருக்கும்ல, அதுபோல் அவங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க டார்கெட் என்ன அப்படின்னா நாம் நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணணும். லகான் கட்டின குதிரை மாதிரி அப்படியே ஒரே நெருக்கட்டில் போகணும். யாராவது தமிழ்நாட்டில் விஜய் எடுத்து பேசுனாங்கன்னா பேசு, மற்றபடி இந்த மாதிரி கன்னட அமைப்பு காவிரி பிரச்சனை இதை பற்றிலாம் பேசிடாத அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த ரூட் மாஃபியான்னு ஒரு கும்பல் விஜய் அவர்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவர்களை பற்றி இழிவாக அவதூறாக பேச்சு 36 இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஜனநாயகன் படத்தோட போஸ்டரை கழிச்சதுக்கு பொங்கி எழுவாங்களா? அன்றைக்கி சர்க்கார் படத்தோட பேனர் கழிச்சதுக்கு அதிமுக எதிராக பொங்கி எழுந்தார் விஜய். பொங்கி எழுந்து இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மேடையில் பேசினார்ல. இப்போ தன்னுடைய படத்துடைய போஸ்டர் அங்கே கிழிக்கப்பட்டிருக்க பேசுவாரா? போஸ்டர் கிழிக்கப்பட்டதுக்கு அவர் பேசினார்னா 2 நாளில் அவர் போகிறாரு. கன்னடம் கன்னடம் நம்மளை மாதிரி கிடையாது, மானம் கெட்டவன் கிடையாது, தமிழை மாதிரி கிடையாது. அவன் உண்மையிலே மானம் உள்ளவன். இவனை மாதிரி எவனுக்குனாலும் ஓட்டு போடுறது, என்ன வேணாலும் ஓட்டு போடுறது, காவிரி பிரச்சனைக்கு ஆதரவு அணிக்கிறதுக்கும் ஓட்டு போடுவான், முல்லை பெரியாருக்கு ஆதரவு அணிக்கிறதுக்கும் ஓட்டு போடுவான், ஜல்லிக்கட்டுக்கு எதிராக அணிக்கிறவனுக்கும் ஓட்டு போடுவான், எது மாதிரி பண்ணுவான். தமிழர்களை யாரெல்லாம் இழிவுபடுத்துகிறான்னு திட்டமிட்டு அவனுக்கெல்லாம் தமிழை ஓட்டு போடுவான். அங்கே அப்படி கிடையாது. அங்கே யாராக இருந்தாலும் காவிரி பிரச்சனை பேசணும். யாராக இருந்தாலும் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு பேசணும். அங்கே யாராக இருந்தாலும் ப்ரௌடு கன்னடிக்காக தான் இருக்கணும். அண்ணாமலையே அங்கே போய் வேலை பார்த்தாலும் ஸ்டில் மை டெத் ஐ எம் ப்ரௌடு கன்னடிக்கான்னு தான் சொல்லி ஆகணும். ஜெகதீஷ் ஷெட்டர்னு அங்கே ஒருத்தர் முதலமைச்சர் தான் தெரியுமா? ஜெகதீஷ் ஷெட்டரு. அவருக்கு வரைக்கும் சற்று திறக்கவே இல்லை. அந்த ஜெகதீஷ் ஷெட்டரு பிறப்பால் மராட்டியர், அதாவது கர்நாடகாவுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மராட்டிய கிராமம். அது பிறப்பால் மராட்டியர். ஆனால் அவர் சாகிற வரைக்கும் கன்னடா தான் இருந்தார். அங்கே கன்னடா இருந்தால் மட்டும்தான், குறிப்பாக காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே வாக்கு போடுவான், அங்கே அரசியல் பண்ண முடியும். எவ்வளவு கரப்புரண்டு ஓடனாலும் கூட தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட கர்நாடகாவுடைய முதலமைச்சர் கன்னடன் TK சிவகுமார் சொல்லியிருக்காரு, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்தால் ஹெலிகாப்டரில் வச்சு சுற்றி காட்டுவோம் பாருங்கள், கபினி யானை அந்த குட்டி யானை எப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அங்கே ஒரு மான் தண்ணி குடிக்குதா, ஆமாம் மணி தண்ணி குடிக்குது, இங்கே ஒரு புலி பிராண்டிக்கிட்டு இருக்கு, ஆமாம் பிராண்டிக்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு குரங்கும் இன்னொரு குரங்கும் என்ன பண்ணுது பார்த்தீங்களா, பேன் பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பேன் பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் இழந்த பழத்தை ஒரு குரங்கு உலுக்கி விடுது, கீழே ஒரு மான் நிற்குதா, ஆமாம் மான் நிற்குது. ஏன் இந்த இழந்த பழத்தை உலுக்கி விட்டு மான் சாப்பிடுது பார்த்தீங்களா? எதுக்காக சாப்பிடுது? இந்த இழந்த பழத்தை மான் உலுக்கி விடுறது காரணமே எதுக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி அந்த காட்டுப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும். இழந்த பழத்தை ஏன் குரங்கு உலுக்கி விடுது, அதை ஏன் மான் சாப்பிடுது, மான் உலுக்கி விட ஏன் குரங்கு உலுக்கி விடணும், குரங்கே சாப்பிட்டு போயிடலாம்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது குரங்கு சட்டமாங்க. இது மாதிரி உள்ள கதைகள்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிருவோம். ஹெலிகாப்டர் ரைடு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ இந்த நம்ம ECR பக்கம் இந்த நம்ம VCK வச்சு பாலாஜியில் போயிட்டு காசு கட்டாப்புல ஹெலிகாப்டர் போய் சுற்றி காட்டுறது, அது மாதிரி இங்கிருந்து இவர் சேட்டல் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ஹெலிகாப்டரில் போய் சுற்றி பார்க்க போகிறாப்புல. ஜூலை மாதம் மட்டும் 31.24 DMC நீரை அவங்க கொடுத்துருக்கணும். மொத்தமாக ஜூன் ஜூலையில் 40 DMC மேலே கொடுத்துருக்கணும். இந்த ஜூலை மாதம் மட்டும் 31.24 DMCயை கர்நாடகா நமக்கு தந்திருக்கணும். இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பு. ஆனால் நமக்கு வந்திருக்குது மொத்தமாக 3.44 DMC தான். கிட்டத்தட்ட 28 DMC தண்ணீரை கர்நாடகா தரல. ஆனால் 60 DMC தண்ணீரை டேமில் தேக்கி வச்சுருக்கிறான். ஆனால் வறண்டு போய் கிடக்குது காவிரி அப்படின்னு நாங்கள் காட்டுவோம். எங்களுடைய என்ன சொல்கிறது பிரச்சனைகளை, நாங்கள் படுற கஷ்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு புரியும்படி எடுத்துரைப்போம். அப்போ தண்ணி வாங்க ஒரு போல உனக்கு பிரச்சனைன்னு கேட்க போகிறாப்புல. இங்கே உள்ளூரில் 1000 பிரச்சனைக்கு அதை காது கொடுத்து கேட்க மாட்டார். இங்கேருந்து ஏறிக்கிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி அங்கே போய் இறங்கி ஹெலிகாப்டரில் போய் பயணப்பட்டு காவிரி உருவாகுது எப்படி பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான், இதுதான் தலைக்காவேரி, இங்கிருந்து தான் உருவாகுது, இதுதான் தலைக்காவேரியா அப்படின்னு அது உருவாகி இங்கே வருது.
இங்கேருந்து டேமில் சேருதுன்னா அதில் ஃபுல்லாக அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் மொத்தத்தில் 800 கிலோமீட்டர் ஒரு 300 கிலோமீட்டர் பாயுதுன்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக அந்த ட்ராவலை பூரா காட்ட போகிறாங்களாம். அதை பார்க்குறது இப்போ அது பயங்கரமான இதாக இருக்கும். கௌரவமான வரவேற்பு கொடுத்து அவருக்கு நாங்கள் வந்து காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிடுவோம். அப்படிங்கிறதுக்கு டி.கே. சிவகுமார் இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணியை தரமாட்டேன். அவனை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு சொட்டு நீரை தரமாட்டேன்னு சொல்கிறவன்ட்ட, நம்மளை மதிக்காதவன்ட்ட இன்றைக்கி வந்து குறுவை சாகுபடி நடைபெறக்கூடிய நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட தஞ்சை டெல்டா மாவட்டம் முழுக்க வறண்டு கிடக்குது. முசிறியிலிருந்து அந்த காவிரியாருடைய புகைப்படங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வெளியாகி கொண்டிருக்குது. மொத்த காவிரியும் ட்ரையாக இருக்குது, வறண்டு போய் கிடக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தை நாடணும். இங்கே வந்து கரூர் வழக்கில் வந்து நாம் தமிழ் கட்சி தடை வாங்கணும், நேராக ஏறிக்கிட்டு உச்சநீதிமன்றம் போகிறீங்கல்ல, 31 ரூபாய் வேலை கொடுக்க. அதே போல் காவிரி பிரச்சனைக்காக கொண்டு போங்க, உடனடியாக கொண்டு போங்க. அதை கூட தாமதமாக எடுத்துக்குவாங்க. இது உடனடி வழக்காக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பிரச்சனை இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ. அது 31 வேலை தான். இது வந்து பல லட்சக்கணக்கு 20 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கை. அது உங்களை பார்க்க வந்து செத்து போன 31 பேருக்கு நீங்கள் வந்து இப்போ கவலைப்படுறீங்க. ஏன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணி கரூரில் ஓட்ட வாங்க. ஒருவேளை இதில் வந்து தோற்று போயிட்டோம்னா அந்த ஓட்டு விழாது கரூரில், அதுக்காக கவலைப்படுறீங்க. ஆனால் 20 லட்சம் விவசாயி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணலை, சொன்னதை செய்யலை, விவசாயி வயிற்றில் அடித்தாச்சு. இப்போ காவிரிலையும் தண்ணி வாங்கி தரல. நீ பெரிய ஆள். நாங்கள் எங்கள் சிஎம் வந்து எங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்மார்ட் லீடரு. அவருடைய மூமெண்ட்ஸை பார்த்து இந்தியாவுடைய நாடுகளே பயப்படுது. இந்த ரத்தன் மண்டி வெற்றிவேல் ஒருத்தர் இருந்தாப்லையே, தமிழ்நாடு முதலமைச்சர், இந்திய அளவில் ஒரு முதலமைச்சர், அப்புறம் உலகத் தலைவராகிடுவார். ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புட்டினுக்கும் ஒரு ஏதாவது இஷ்யூ ஏற்படுதுன்னா அதை உட்காந்து பேசுவாராம். அதை அப்புறம் பேசலாம். ஐயா, முதல்ல காவிரி பிரச்சனை பேச சொல்லு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனைனாலே பேசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உலகத் தலைவராக வரப்போறாருன்னு நாங்க. இப்போ காவிரியிலேருந்து தண்ணி வாங்கி தர வக்கு இல்லை, தெம்பு இல்லை, துணிவில்லை, அதுக்கான எந்த விதமான திறமையும் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? நீங்கள் வந்து 2 மாதம் ஆச்சு இல்லை? இந்த 2 மாதத்தில் இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வந்து எனக்கு எல்லாம் தெரியாதுன்றாங்க. எங்களுக்கும் காவிரி பிரச்சனை தெரியும், எங்களுக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை தெரியும் அப்படின்னு தஞ்சாவூரில் பேசினாப்புல. நம்ம தொடர்ச்சியாக கேள்வி கேட்டோன்னே இவருக்கு தெரியாது காவிரி பிரச்சனை என்னென்னு தெரியுமா, முல்லை பெரியார்னா என்னென்னு தெரியுமா, பாலாறுனா என்னென்னு தெரியுமா, கனிமூல கொள்ளை இதெல்லாம் இப்படி தடுக்குன்னு தெரியுமான்னு கேட்டேன். இப்படி தெரியுமான்னு கேட்குறாங்க. சும்மா நசன்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது. எல்லாமே நமக்கு செயல் தான். சொல்கிறதுக்கு முன்னாடி செய்வோம். இது மாதிரி இவங்க இந்த மாதிரி பேச சொல்கிறேன். எனக்கும் எல்லாமே தெரியும். ரிமோட்லி ஆப்ரேட்டிவ் வெஹிக்கிள் நீருக்குள்ளே புகுந்து உள்ளே போய் அந்த அணையை பார்வையிடுற அது வரைக்கும் தெரிஞ்சு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னாரு. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல. இப்போ தண்ணி தர முடியாதுன்றான். நீ தண்ணி வாங்காமல் நான் வரமாட்டேன் சொல்லுங்கள் பார்ப்போம். தண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு நீர்வழித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காப்லங்க. இருக்கிறன்னு தெரியாமல் 2 பேர் நம்மடா பைக்கில் போய் ஆய்வு பண்ணுறது, ஆக்டிவாவில் அங்கே போய் ஆய்வு பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி சீன் போடுறாங்கல்ல. அங்கே உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லும்போது இங்கே இருக்க நீர்வளத்துறை அமைச்சர் குறைந்தபட்சம் அறிக்கைப்படணும்ல. போட சொல்லுங்க பார்ப்போம். எந்த அமைச்சராவது, தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தான் பேச மாட்டார், அமைச்சர்களும் பேச மாட்டாங்களா? காவிரியில் தண்ணீர் வாங்காமல் எங்கள் முதலமைச்சர் வரமாட்டார். இங்கே தாவேக்காரன் யாரையாவது சொல்லுங்க பார்ப்போம். 3ஆம் தேதி தெரிஞ்சிடும் என்னென்னு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அந்த கரூர் அரசு பணி ரத்து தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நாம் தமிழச்சியோட வழக்கறிஞரும் அதே உச்சநீதிமன்றம் கேவியட் மனு போய் போட்டிருக்கிறாரு. இந்த ஓடப்போன் நம்ம வரும்ல, வேறவர் யூ கோ ஐ ஃபாலோங்கிற மாதிரி பறந்தாலும் விடமாட்டேன்னு பாடிட்டே பின்னாடி போயிட்டாரு. உச்சநீதிமன்றம் போனாலும் விடமாட்டேன்னு வந்து போயிருக்காங்க. என்னன்னா, இது ஒரு கருணை அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. இது லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியிருந்தோம். 2025 மட்டும் 18,25,000 இளைஞர்கள் பட்டதாரிகள் குரூப் 4 தேர்வு, குரூப் 2, குரூப் 1, குரூப் 2 இல்லை, குரூப் 4 மட்டும் இருக்காங்க. அதில் 11,25,000 பேர் தேர்வு எழுதுறான். அதாவது பதிவு செய்தது 18,25,000, தேர்வு எழுதி 11,25,000, தேர்ச்சி பெற்றது வெறும் 5,307 பேர். 5,307 பணிகளுக்கு 11,25,000 பேர் எழுதுறான். மீதி அத்தனை பேரும் திரும்பி காத்திருக்கான். தமிழ்நாட்டில் 53 லட்சம் படித்த பட்டதாரிகள், அது வந்து மாஸ்டர் டிகிரியோ யூஜியோ பிஜியோ படித்த பட்டதாரிகள் 53 லட்சம் பேர் அரசு வேலை கிடைக்காம சொமோட்டோ, ஸ்விக்கி, செப்டோ, பிளிங்கிட்டு, நீங்கள் போடுறீங்களே போட்டரு, இன்ஸ்டாமார்ட்டு,
இந்த மாதிரியான ஆன்லைன் ஆப்புகளில் பணி செய்து கொண்டிருக்கிறான். அதிகபட்ச சம்பளம் 8,000 10,000 ரூபா. கடும் வெயிலில், கடும் பனியில், மழையில், சென்னையில் ஒரு மொத்தமாக ஒரு லாட்ஜ்லேயோ மேன்சன்லேயோ ரூம் எடுத்து 4 பேர் 5 பேர் தங்கி போடுவதற்கு உடை இல்லாமல், செருப்பு இல்லாமல், நான் பல பேரை பார்த்துருக்கேன். அப்படியே செருப்பு ஷூ கூட இல்லாமல், எல்லாமே மினிமம் டிகிரி படித்தவன். இவனெல்லாம் அரசு பணி கிடைத்திராதா என்று இந்த அண்ணா நகரில் மட்டுமே சென்னையில் எப்படி வச்சாலும் ஒரு 500 இந்த திறன் மேம்பாட்டுக்கான இந்த மாதிரியான அரசு வேலைகளுக்கான இன்ஸ்டியூட் இருக்குது. நிறைய இன்ஸ்டியூட். இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு மேலே தான் உட்காந்துருக்கோம். இப்படி பல்வேறு இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட்டில் ஊரில் இருந்து ஆடை விற்று, மாடை விற்று, நிலத்தை விற்று, செயினை விற்று, அம்மாட்ட காசு வாங்கி, அப்பாட்ட காசு வாங்கி அது மூலமாக படிக்கக்கூடிய இளைஞர்கள் பகலில் வேலை பார்த்துட்டு இரவு வேலை படிக்கிறான். இரவு வேலை பார்த்துட்டு பகலில் படிக்கிறான். பார்த்தா நான் படிச்சுக்கிட்டு இருப்பான். எங்கன்னா ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன்னா ஒருத்தர் செப்டோ ஓடிட்டு இருக்கான். இந்த இது கொண்டு போவாங்களே பைக்கில் ஏற்றி, அது பேர் ரேபிட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். இங்கே பார்க்கில் சம்மந்தமில்ல ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாதவங்களது குடிச்சிட்டு டாஸ்மாக்லேருந்து போராடிப்பாங்க, பிக்கப் பண்ணிட்டு போகணும். அவனை குடி போதில் வாமிட் எடுப்பணும், அதை துடைக்கணும். இவ்வளோ சிரத்தைகள் இருக்குது. சரக்கு வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறவன் இருக்கான், சிகரெட்டு வாங்கிட்டு ஃபோன் பண்ணிருக்கான். அதாவது தன்னுடைய சுயதேவைக்காக என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் குடிச்சு போட்டு பண்ணுவானுங்க, காசு தர மாட்டானுங்க. இவ்வளவு இடைஞ்சலுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான இளைஞன் காத்திருக்கும் போது நீங்கள் வேலையை தூக்கி சம்மந்தமே இல்லாமல் 31 பேருக்கு கொடுங்க. உங்கள் வீட்டு பணத்தை கொடுங்க. நம்ம நேற்று கூட மக்கள் கருத்து நடத்தியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே எடுத்திருக்காங்க மொத்தமாக எடுத்ததில். அதில் ஒருத்தர் கூட இது சரியானது, விஜய் அவர்கள் செஞ்சது சரி, தமிழ் தப்பு பண்ணிடுச்சு, நீதிமன்றம் தப்பாக சொல்லிச்சு, ஒருத்தர் கூட சொல்லலை. எல்லோரும் ஒருமித்த குரலோடு சொன்னது முழுக்க இது விஜயினுடைய தவறு. நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் உங்கள் வீட்டு பணத்தை கொடுங்க. பனையூரில் வேலை போட்டு கொடுங்க. உங்கள் ஆதவர்ஜனுடைய அரைஸ் நிறுவனம் இருக்குது, ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது, அங்கே கொடுங்க. உங்களுடைய ஜேபிஆர் சத்யபாமா காலேஜில் கொடுங்க, இல்லை விராலிமலையில் கொடுங்க. என்னமோ கொடுத்துட்டு போங்க. ஏன் மொத்த பேரும் தத்தெடுங்க வாழ்க்கை முழுக்க, அதை செய்யுங்க. நீங்கள் இல்லை உச்சநீதிமன்றம் நாங்கள் போயிருக்காங்க, சரி போகட்டும். இது விபத்தில் இறந்தவருக்கு கருணை அடிப்படையில் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம். அதை நாம் தமிழர் கட்சி தடையை வாங்கியிருக்காங்க. இந்த தடையை இது அரசினுடைய கொள்கை முடிவுன்றாங்க. நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம். விபத்துக்கு வேலை என்றால் கடந்த டிசம்பர் மாதம் உத்தரப்பிரதேசம் பக்கத்தில் ஹத்ராஸ் அப்படிங்கிற மாநிலத்தில் 122 பேர் ஒரு சாமியாருடைய பிரசங்கம் கேட்பதற்காக சென்று இறந்து போனாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் அரசு வேலையை கொடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்குமா? ஒவ்வொரு ஆண்டும் பனிச்சரிவுகளில் அமர்நாத், பத்ரிநாத், கேத்ரிநாத் இந்த யாத்திரைகளுக்கு போய் மக்கள் சாகுறாங்க, வெளில சாகுறாங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்குமா? வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்காங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க கேரள அரசை உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்குமா? பெஹல்காம் தாக்குதலில் இறந்திருக்காங்க, அந்த குடும்பத்திற்கெல்லாம் அரசு வேலை கொடுக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்குமா? அதே போல் இந்த காஷ்மீர்லேயே பல்வேறு தாக்குதல்களில் பல பேர் இறந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கணும். நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். பெஹல்காமில் தாக்குதல் உள்ளானவங்களுக்கும் இராணுவத்தாலையும் தீவிரவாத தாக்குதல் ஈடுபடுறவங்களுக்கு தான் கொடுக்கணும், நியாயப்படி கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கா? நாடு முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் விபத்தில் சாகுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 23,000 பேர் விபத்தில் செத்துருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தில். 2025ங்கிற ஒரு வருஷத்தில் 23,000 பேர் சாலை விபத்துகளில் மட்டும் உயிரிழந்திருக்காங்க. அப்போ அது விபத்து தானே. கரூர் விபத்து என்றால் அதுவும் விபத்து. இது மாஸ்டத்து அவன் தனித்தனியாக சாகுறான். திருப்பத்தூரில் அரசு பேருந்து விபத்து, தென்காசியில் அரசு பேருந்து விபத்து, மொத்தமாக 8 பேர் 10 பேர் செத்துருக்காங்க. இந்த ஒரு ஒரிசாலையோ இந்த பக்கமோ ரயில் விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களாம் அரசு வேலை கொடுத்தாச்சா? இப்போ நான் கேட்குறேன், இது ஒரு அரசியல் கட்சி நிகழ்வில் ஏற்பட்ட கூட்டம், ஒரு விபத்து. ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு தனியார் அமைப்பு இல்லையா? ஒரு ஏர் இந்தியாங்கிற ஒரு விமானம் குஜராத்தில் விபத்துக்குள்ளாகி 257 250 இறந்து போகிறாங்க. அவங்களும் அரசு வேலை கொடுத்துட்டாங்களா? குஜராத் அரசாங்கம் ஏர் இந்தியா விபத்தில் இறந்து போன அத்தனை பேருக்கும் அரசு வேலை கொடுத்துருக்கா? ஏர் இந்தியா விமானம் ஆளுக்கு 1 கோடியை கொடுத்துச்சு. அது ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தினுடைய தவறினால் ஏற்பட்ட விபத்து, அந்த நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொண்டது. அதே போல் இது தனிப்பட்ட ஒரு அமைப்பினால், ஒரு கட்சியினால் ஏற்பட்ட விபத்து, அதனால் அந்த கட்சி தான் பொறுப்பேற்கணும். இதுவே
தமிழ்நாடு அரசு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு தவறு செய்து ஒன்று நடந்திருக்குன்னா அது தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கலாம். இது தாவேகாங்கிற கட்சி நடத்திய கூட்டம். அந்த கட்சியின் தலைவர் நடிகராக இருப்பதில் அவரை பார்க்க கூட்டம் வருது. அந்த கூட்டத்தில் ஸ்டாம்பேட் ஏற்பட்டு மக்கள் இறந்து போடுறோம். அந்த கட்சி தானே பொறுப்பேற்கணும். என்ன தாவேகா பொறுப்பேற்காம அரசு பொறுப்பேற்கணும்? இப்போ இவர் தோத்து வந்து அரசு பண்ணி கொடுப்பாரா? அதை தான் கேட்குறோம். இப்போ நாளைக்கு இவர் கொடுத்துட்டாரு, இவரே நிரந்தரமாக இருந்துவாரா? இவர் போயிடுறாரு, அடுத்து வராங்க, அவங்க ரத்து பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் நீதிமன்றத்தில் நிற்பீங்களா? இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது. இது வந்து வெறும் கரூருக்காக மட்டும் சொல்ல. நாளைக்கு இன்னொரு அரசு வரும், இதை மாரலாக காட்டி இதையே வந்து எடுத்துக்காட்டாக காட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுக்குறோம்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ ஐயோ, மொழிப்போரில் செத்த குடும்பமே இன்னும் அரசு வழியில் இல்லை. பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்குது. எவ்வளோ போராட்டங்கள். அவங்க குடும்பம்லாம் இன்றைக்கி அரசு வழியில் இல்லை. எங்கே இருக்குன்னு கூட தெரியல. எல்லை மீட்பு போராளிகள்லாம் இன்றைக்கி அரசு வழியில் இல்லை. அவங்களும் நிற்கதியாக நிற்கும்போது சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்துக்கு கூட இன்றைக்கி வந்து இல்லை. நீங்கள் யார் முதல்ல? ஒரு நடிகனை பார்க்க போய் இறந்துக்காங்க. கருணை நீங்கள் காட்டுங்க, தாராளமாக காட்டுங்க, உங்கள் கருணையை காட்டுங்க. யார் தடுத்தது உங்களை? அப்படின்னு தான் நம்ம உச்சநீதிமன்றத்தில் அந்த வாதங்களை எடுத்து வைக்கிறோம். இது ஒரு தவறான முன் உதாரணமாக பெறக்கூடாது. அப்போ இது வந்து ஒரு தீர்ப்பு என்பது அது எழுதப்பட்டுச்சு அப்படின்னா இதை காரணம் காட்டியே பல்வேறு இது காட்டுவாங்க. அப்போ படித்த இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறத விட அப்போ என்ன பண்ணுவோன்னா செத்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆயிடுதுல. ஆமாம், ஏதோ இடத்துல செத்தா வேலை கிடைக்கிது. அப்போ மாதம் செத்தா வேலை கிடைக்கும். நம்ம 10 பேர் சாவோம், நம்ம வீட்டுக்கு 10 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆயிடாதா? ஆகுமா ஆகாத சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் 41 பேர் செத்துக்கு 31 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ வேலைக்காக காத்திருக்க என்ன பண்ணுவான்? அப்போ செத்தாதான் வேலை கிடைக்கும், நம்ம செத்த நம்ம தம்பிக்காவது கிடைக்கட்டும் நம்ம வீட்டில் அப்படின்னு நினச்சி சாவானா மாட்டானா? அது தவறான முன்னுதாரணம் தானே. எவ்வளோ மோசமான முன்னுதாரணங்க அது. இளைஞர்களை வந்து சாவுக்கு தள்ளும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து குரூப் 3 எழுதுறான், குரூப் 4 எழுதுறான், குரூப் 2 எழுதுறான், டிஎன்பிசி எழுதுறான், யூபிஎஸ்சி எழுதுறான். இவனுக்கு தேர்ச்சி பண்ண முடியல. அவன் என்ன பண்ணுவான்? சரி, ஏதோ ஒரு இது பண்ணி செத்தோம்னா நம்ம வீட்டுக்கு வேலை கிடைக்கும், அதை கரூரை காரணம் காட்டி நம்ம வீட்டை வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவெடுத்தான்னா என்ன ஆகும்? அதனால தான் தவறான முன்னுதாரணம்னு சொல்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழ்ச்சி வலுவான வழக்கறிஞரை வைத்து வாதாட இருக்கிறது. நீங்கள் கருணை அடிப்படையில் அவர்களை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், அதுதான் அதுக்கான தீர்வு இருக்கும் ஒழிய அரசு வேலை வழங்குவது ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக உச்சநீதிமன்றத்தையும் எடுத்து வைப்பாங்க. அடுத்ததாக வந்திருக்க செய்தி என்னென்னா, ஒரு ஆய்வு தகவல், அதிர்ச்சி தகவல் என்னென்னா, இன்னும் 30 ஆண்டுகள் குடித்தால் தமிழர்கள் டிஎன்ஏவே அழியும் அப்படின்னு சுகாதார நிபுணர் குழந்தைசாமி அப்படிங்கிறவர் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. இல்லை, வன்மையாக கண்டிக்கிறேன் குழந்தைசாமி அவர்களை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அழிஞ்சு போய் தான் இருக்குது, இனிமேல் அழிகிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் என்னென்னா அவர் சொல்ல கணக்கின்படி கிட்டத்தட்ட 1970க்கு பிறகுலேருந்தே குடித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 2 தலைமுறை குடித்தாச்சு. இந்த தலைமுறை குடித்தால் அந்த குழந்தையினுடைய பிறக்கும் குழந்தையே ஒரு குடி நோயாளியாக பிறக்குங்கிறாரு. இப்போ மரபணுவில் கடத்தப்பட்டு அப்பாவுடைய குடி வந்து மரபணுவில் கடத்தப்பட்டு நாம் வந்து குடிக்கு அடிமையாகிறோம். இப்போ நாம் 2வது தலைமுறையும் முழுசாக குடிக்கும்போது பிறக்கிற குழந்தைய குடி நோயாளியாக தான் பிறக்கும், மது நோயாளியாக தான் பிறக்குங்கிறாரு. அது உண்மையிலே பேரதிர்ச்சி. இதை நான் சொன்னபோது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் பணி செய்யக்கூடிய ஒரு பையன், தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரு, அதை பணி செய்யக்கூடிய ஒரு பையன் என்ற சொன்ன கருத்து, அவன் நம்ம கூடிய நண்பன். அவன் தமிழ்நாட்டில் ஒரு 10 மாவட்டங்கள் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் அந்த மாவட்டங்களில் பிறக்கக்கூடிய 25 வயசு, அதாவது 2004க்கு பிறகு பிறந்த அந்த பசங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் திருமணமானால் இயற்கையாக கருத்தரிப்பதற்கு 100 விழுக்காடு வாய்ப்பில்லை. இயற்கை கருத்தரிப்புக்கு 100 விழுக்காடு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழுக்க குடி நோயாளிக்கு அவங்க அப்பாக்கள் அடிமையாக இருக்காங்க. அதுலேயே மரபணுவில் விந்தணுவில் வந்து முழுக்க உயிரணுக்கள் செத்துருச்சு. இவன் பிறந்துட்டான், இவனுக்கு சுத்தமாகவே இல்லை, இவனும் குடிநோயாளியாக இருக்கான். அவங்க அப்பா குடிநோயாளி, மகனும் குடிநோயாளி, இந்த சாராயத்தை குடிக்கிறான், டாஸ்மாகை குடிக்கிறான், இவனுடைய விந்தணுவில் உயிரணுக்களே இல்லை. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? இன்ஃபர்டிலிட்டி போனால் மட்டும்தான் தீர்வுங்கிற மாதிரிக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. நான் எந்த மாவட்டம் சொன்னால் பயங்கர ஷாக்காக இருக்கும் அது உங்களுக்கு. இன்னொன்று அந்த மாவட்டத்தினுடைய கந்தக பூமிகளாக இருக்குது, பாறைகளாக இருக்குது, அந்த மலைகள் இல்லாத இதாக இருக்குது. பல்வேறு ஒரு பக்கம் தட்பவெப்பம், ஒரு பக்கம் சுற்றுச்சூழல், ஒரு பக்கம் உணவு, ஒரு பக்கம் இந்த மது தான் முதன்மையான ஃபேக்டர். அதைத்தான் வந்து குழந்தைசாமி அவர்கள் வந்து சொல்கிறாரு. இன்னொரு 30 ஆண்டு காலத்தில்
தமிழர்களுடைய டிஎன்ஏ மாறிடும், குணங்கள் மாறிடும், குணாதிசயம் மாறிடும். நீங்கள் அதான் பாருங்கள், தமிழர் இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானம் அவருக்கு உயிரென்று, அதெல்லாம் இல்லை. அது இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தமிழருடைய அறமும் பண்பும் விருந்தோம்பலும் அறிவியல் குறித்த அவனுடைய பார்வையும் அரசியல் குறித்த அவனுடைய பார்வையும் அவனுடைய தொலைநோக்கு சிந்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது. ஒரு தமிழ் கூட்டத்தில் ஒரு அறிவார்ந்த கூட்டம் சிறுபான்மை கூட்டமாக இனி மாறப்போகுது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் இந்த மாதிரி கூட்டம் பெரும்பான்மை கூட்டமாக மாறப்போகுது. தமிழை நேசிக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் சிறுபான்மையாக இருக்கும். தமிழில் என்னங்க இருக்குது அப்படின்னு தமிழனே பேசக்கூடிய ஒரு கூட்டம் பெரும்பான்மையாக மாறும். இவனுக்கும் சண்டையே நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி போயிருந்தான் தோணுது எனக்கு. அது எனக்கு கிட்டத்தட்ட போயிடுச்சு இல்லது. இப்போ இந்த தேர்தல் முடிவுகளே பார்க்கும்போது தமிழனா இப்படி சிந்திக்கிறான், தமிழனா இப்படி வாக்கு செலுத்துகிறான், தமிழனா இப்படி கெட்டு போயிட்டான். ஏங்க எந்த நடிகை வந்தாலும் அவன் காலில் விடுறான், எந்த நடிகை வந்தாலும் அவனை கொண்டாடுறான், எந்த நடிகை வந்தாலும் அவனை தலைவங்கிறான், எந்த நடிகை வந்தாலும் அவனை தேசிய தலைவருங்கிறான், எந்த நடிகை வந்தாலும் அவனை தமிழில் தலைவருங்கிறான். 4 படம் நடிச்சிட்டாலே அவனுக்கு வந்து இவன் பேனர் ஒட்டி பதாக வச்சு அவனை பெரிய ரசிகர் மன்ற தலைவராக இருந்து எல்லாம் பண்ணுறான்னா இவன் ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட சமூகமாகவே மாறிக்கொண்டிருக்கிறான். அப்படிங்கிறதுக்கு இந்த குழந்தைசாமி அவர்களுடைய இந்த ஆய்வு வந்து அதுக்கான சான்றாக நம்ம பார்க்கலாம். இன்னும் 30 ஆண்டுகளில் மிக மோசமான ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் உருவாகும் என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு 151 இடங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் படித்தோம். அது என்ன தகவல்? அது செய்தி படித்தது அப்படிங்கிற வண்டி ஒரு தவறான தீர்ப்பை தாவேக அரசு வெற்றி வெற்றி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது குறித்து நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமானர் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை படித்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு மொத்தம் 415 இடங்கள் உள்ளன. அவற்றில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மற்றும் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ படிப்பில் வழங்கப்பட்டு வந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடானது நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இந்திய ஒன்றிய அரசால் தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக கடந்த 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நீக்கப்பட்டது. அதனை எதிர்த்து 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மருத்துவ சங்கம் சார்பில் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. நீண்டகால சட்ட போராட்டத்தின் விளைவாக கடந்த 2020ஆம் ஆண்டு அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணை எண் 462 பிறப்பித்து முதுகலை மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியது. ஓய்வு பெறும் வரை அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டிய கட்டுப்பாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வெறும் கல்வி வாய்ப்பு அல்ல, அது மாநிலத்தின் பொது சுகாதார கட்டமைப்பை பாதுகாக்கும் உயர்நோக்கு கொள்கையாகும். ஏன்னா அவங்களுக்கு அரசு மருத்துவமனையில் படிக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உயர் படிப்பு வாய்ப்பு வழங்கும்போது அவங்க கூடுதலாக பணி செய்வாங்க, கிராமப்புறங்களில் போய் பணி செய்வாங்க. இது கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தும். புரியுது உங்களுக்கு? ஆனால் நடப்பு கல்வியாண்டிற்கான முதுநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 219 இடங்களில் நிரப்பப்படாத 151 இடங்கள். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆண்டு 219 இடம் இருக்குது நமக்கு. இதில் 151 இடங்களை ஒதுக்கலை. இவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க, அதாவது அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு ஒதுக்கணும். தமிழ்நாடு அரசு ஒதுக்கலை. இது ஒதுக்கலை அப்படின்னோடனே இந்த ஒதுக்காத இடங்களை அனைத்திந்திய ஒதுக்கீட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு தமிழ்வாணி அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் இட்ட உத்தரவினால் தமிழ்நாடு அரசு மருத்துவர்களின் உயர்கல்வி உரிமை மீண்டும் பறிக்கப்பட்டது. தாவேக அரசின் அலட்சியத்தால் 151 மருத்துவ இடங்கள் பறிபோதை கடுமையாக கண்டித்து கடந்த 3/6/2026 அன்று அறிக்கை வெளியிட்டதோடு நீட் மதிப்பெண் வாய்ப்பு குறைப்புக்காக தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரசு மருத்துவர்கள் காத்திருக்கும் சூழலில் இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு சொந்தமான உயர் மருத்துவ இடங்களை நீதிமன்றத்தின் மூலம் பறிக்கும் சூழ்ச்சியை தமிழ்நாடு சட்டப்போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்திக்க வேண்டும். ஆனால் அதன் பிறகும் திறமையான மூத்த வழக்கில் நியமித்து வழக்கினை திறம்பட தாவேக அரசு நடத்தாத விளைவே தற்போது மீண்டும் தனது தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இது நேற்று உறுதி பண்ணியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக இந்திய மருத்துவ ஆலோசனை குழு MCC மருத்துவ கலந்தாய்வு நீட் மதிப்பெண் வரம்பினை நீட் கட் ஆஃப் பெர்சன்டைல் 2 ஆண்டுகளில் அது முற்றிலுமாக குறைக்கப்பட்டது. ஆனால் இந்திய மருத்துவ ஆலோசனை குழு இந்த ஆண்டு திட்டமிட்டு நீட் மதிப்பெண் குறைப்பறிவு வேண்டுமென்று வெளியிடாமல் தாமதப்படுத்தி அனைத்து இந்திய 2ஆம் சுற்று கலந்தாய்வையும் நீட்டித்தது. அதன் மூலம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள சேவை இடங்களை
இந்திய ஒதுக்கீட்டில் சேர்க்க முயன்று அதனை உச்சநீதிமன்ற வழக்கின் மூலம் சாதித்தது. அதனை தனது வாதத்தில் சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்களை முழுமையாக மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்ற உத்தரவை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா 2018 ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் இது மாநிலத்தில் அரசு மருத்துவக்குள்ள படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் வென்றுக்கிற தீர்ப்பை சுட்டிக்காட்டி இதை மீண்டும் கொண்டு வந்திருக்கோம். அவன் கட்டாவை சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்லிருக்கணும்னா எங்களுடைய இடம் இது மாநில அரசுக்கான உரிமை, இது ஏற்கனவே நாங்கள் தீர்ப்பு வச்சுக்கணும்னு சொல்லிக்கிறோம். அதை சொல்லலை. 2ஆம் சுற்று கலந்தாய்வு முடிந்து நீட் மதிப்பெண் வரப்பினை குறைக்க நேரிட்டால் அப்போது 50 விழுக்காடு இடங்களை, அதாவது 151 பாதி இடங்களை மாநில அரசு ஒதுக்கி தர வேண்டும் என்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இப்போது வழங்கியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பாதி இடம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காரு. இது கொண்டாடுவது தாவேக அரசினுடைய வெட்கக்கேடு. தாவேக அரசு தமிழ்நாடு உரிமைகளை காக்கும் முறையாங்கிற கேள்வியை எழுப்பிட்டு, உண்மையில் தமிழ்நாட்டு மருத்துவருக்கு சேர வேண்டிய 151 இடங்கள் பறிபோயுள்ளது. அதில் பாதி, அதாவது 151 இடங்களில் நிரம்பியது போக மீதமுள்ள இடங்களில் பாதி இடங்கள், அதுவும் நீட் மதிப்பெண்ணை குறைக்க நேட்டால் மட்டுமே கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. ஆனால் நீட் எஸ்எஸ் கட் ஆஃப் குறைப்பு பொதுவாக 3ஆம் சுற்று கலந்தாயின் போது அறிவிக்கப்படுவதால் அதற்குள் இந்த 151 இடங்களை பெரும்பான்மை அரசு சாரா மருத்துவர் நிரப்பப்பட்டிருக்கும். அதாவது மற்ற மருத்துவர்கள் வெளியிலிருந்து. எனவே அவை உச்சநீதிமன்றம் 75 இடங்களை ஒப்படைக்க உத்தரவிட்டிருந்தாலும் அது கூட மீண்டும் கிடைக்க வாய்ப்பு மிக மிக குறைவே. தமிழ்நாட்டில் உரிமையை இழந்துள்ளோம் என்பதை கூட அறியாமல் அதனை ஏதோ பெரிய சாதனை போல தாவேக அரசு கொண்டாடுவதுதான் மிகுந்த வேதனைக்குரியதாகும். 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை இழப்பது என்பது வெறும் அரசு மருத்துவர்களான இழப்பு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவ இழப்பதாகும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த 151 75 இந்த 75க்கு மத்திய அரசு வந்து யார் வேணாலும் போடலாம். ஒரு சர்மாவையோ, ஒரு வர்மாவையோ, ஒரு பண்டிட்டையோ, ஒரு பாண்டேவையோ தூக்கி போடலாம். அவர் வந்து சுரண்டையிலையோ, தென்காசிலையோ, இல்லை வந்து ஆலங்குளத்துலையோ, ஆலங்குடியிலையோ எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன மாதிரியான பரிசு எடுப்பார், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய முக்கியமானது. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்ற மறுசீராய்வு மனு தாக்கல் செய்து நம்முடைய அரசு மருத்துவரையும் உயர் மருத்துவ படிப்பிற்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியுது. கரூர் வழக்கிற்கு உச்சநீதிமன்றத்துக்கு உடனடியாக போன தாவேக அரசு மருத்துவர்களுடைய மருத்துவ படிப்பை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய இந்த வாய்ப்பை மீண்டும் மறுசீராய்வு பண்ண ஏன் போகலை? அதை விட்டு வெற்றி கொண்டாடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம தோற்று போயிட்டோம்னு அவனுக்கு தெரியலை. காலையில் 6 மணிக்கு வர வேண்டிய போட்டிக்கு மாலை 6 மணிக்கு வரக்கூடிய வடிவேலு மாதிரி இதில் தோற்று போயிட்டோம்னு தெரியாமல் தாவேக அரசு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஒரு மருத்துவர் வேறு, அவர் வெறும் 50% வாங்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாரு. இந்த 50% ஒருவேளை அவங்க இந்த 3ஆம் சுற்று கலந்தாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த நீட் கட் ஆஃப் வரும். புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளே மொத்தமாக நிரப்பி முடிச்சிருவான். அப்போ மொத்தமாக தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்களுடைய கல்வி கனவை பாதிப்பது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மக்களுடைய சுகாதாரத்தின் மீதும் இது வந்து கை வைக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதை எதிர்க்கட்சிகள், குறிப்பாக எல்லா எதிர்க்கட்சியும் கண்டனம் வச்சுருக்காங்க. நாம் தமிழ் கட்சி வலிமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஒரு மாநில அரசு தன்னுடைய மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் இழக்கிறது, மாநில உரிமைகள் குறித்து இந்த அரசுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஒருவேளை இதை எதிர்த்தால் ஒன்றிய அரசு ஏதாவது நம்மளை செய்து விடுமோ என்கிற அச்சத்தினும் பயத்திலும் எப்படி எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் வந்து 2017க்கு பிறகு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் முழுமையாக பறிபோச்சு. 2017க்கு பிறகு குறிப்பாக. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் எடப்பாடி பழனிசாமி சில இடங்களில் துணிவாக நின்னார், சில இடங்களில் திமுக அரசு நின்றுச்சு, பல இடங்களில் பறி கொடுத்தாங்க. மீண்டும் அதே போல் ஒரு பறி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் வந்து பேசுவதோ இல்லை வந்து எதிர்ப்பதோ கூட இந்த அரசு செயல்படலை. எல்லாத்துலேயும் ஜல் ஜீவனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டுருக்காங்க. இதை பெரிய கொடுமை என்னென்னா, ஸ்டெர்லைட்டை மீண்டும் திறப்பதற்கான எல்லா வேலைகளும் மறைமுகமாக இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்வை இப்போது உருவாயிருக்கு. நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தோம். எப்படி சூயஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அப்படி ஸ்டெர்லைட்டையும் திறக்கலாம், வேறு பேரில் திறக்கலாம். ஸ்டெர்லைட்டுங்கிற பேர் வேண்டாம், காப்பர் தொழிற்சாலை வேணும். எங்கே சிப்காட்டுக்கு இடம் எடுத்தாச்சு, அதாவது பரந்தூர் விமானம் எடுத்தாச்சு, இடத்த எடுத்தாச்சு, இதை சிப்காட்டை மாற்றுவோம் அப்படின்னு எப்படி மாற்றுறாங்களோ அதுபோல் வந்து அதானிக்கு கொடுக்கலாமா, வேறு யாருக்கா கொடுக்கலாமா? அப்போது தொலைநோக்கு பார்வை என்பது விவசாயம் குறித்தோ கிடையாது. முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கப்படணும். எப்படி மெட்ரோ. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயோடைய பார்வை என்ன தெரியுமில்ல? சென்னையில் ஹைதராபாத் மாதிரி, ஹரியானா மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி பெரிய பெரிய கட்டடம் வேணும். என்ன பண்ணுங்களோ தெரியாது.
நான் 5 வருஷத்தில் நான் இறங்கும்போது சென்னையில் வானுயர்ந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து பார்க் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது மாதிரி பெரிய பெரிய கட்டடமாக இருக்கணும், நீள நீளமாக இருக்குமா அவருக்கு, எல்லாமே நீள நீளமாக பெருசாக இருக்கணும். ஆமாம், பெருசாக இருக்கணும். அதனால தான் நேற்று 101 அடி உயரத்தில் போய் நின்றுட்டு பார்த்துட்டா இருக்கு வந்து இப்போ என்னெல்லாம் இதுக்கு ஈக்குவலாக கரெக்டாக வரணும், இதுக்கு ஈக்குவலாக வரணும், அதுக்கு ஈக்குவலாக கரெக்டாக வரணும் அவருக்கு. எல்லாமே வந்து உயரமாக இருக்கணும். அது வளர்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. உயர்ந்த கட்டடங்கள் வளர்ச்சின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவர் மனதுக்கு அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ தவறான பார்வை பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் குறித்தோ விவசாயம், இந்த மாநிலங்கிறது கட்டடத்தை நம்பி வாழ்கிற மாநிலம் கிடையாது, விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம், தரையை நம்பி வாழ்கிற மாநிலம். தரைக்கு தேவை, தரையில் விவசாயம் சொன்னால் தண்ணி தேவை, ஆறு ஏரி அதை உருவாக்கணும். வந்த உடனே போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் ஏரி குளங்களை தூர்வார உத்தரவிட்டிருந்தா உண்மையிலே சவுக்கு சங்கர் சிங்கி அடிக்கிற மாதிரி நானும் விஜய்க்கு சிங்கி அடிச்சிருப்பேன். வந்த உடனே கருவேல மரங்களை அகற்றுங்கள்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு. ஒரு ஒத்த பன்னர்வா எடுத்துக்கிட்டு காஞ்சிபுரத்தில் போய் வைகோ உட்காந்துருந்தார்ல, அதை காஞ்சிபுரத்தில் வைகோ உட்கார்ந்தவில்ல, தமிழ்நாடு முழுக்க 10,000 ஜேசிபி எடுக்க முடியாது ரெண்டுக்கு. ஒரு 15 நாட்களில் கருவேல மரம் இல்லாத தமிழ்நாடை மாற்ற முடியுமா முடியாது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடியும். உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. ஏன்னா கருவேல மரம் இந்த மண்ணுக்கு ஆபத்து. சீம கருவேல மரமும் இந்த நீலகிரி தைல மரமும் இந்த ரெண்டையும் பிடுங்கினாலே பெய்கிற மழை நிலத்தடி நீருக்குள்ளே போகும், அது ஏரிக்குள்ளே தேங்கி நிற்கும், விவசாயம் செஞ்சுக்குவான். அடுத்த 15 ஆண்டுகளில் இந்த நிலைமை தலைகீழ மாறிடும், 5 ஆண்டுகளில் மாறிடும். இதை செய்கிறதுக்கு முடியாது. ஆனால் மெட்ரோவில் போய் டிக்கெட் எடுத்து போய் 100 இடத்துல போய் அதில் வந்து மெட்ரோ பாலம் திறந்தா போனால் பரவாயில்ல, ரெட் கார்பெட் ஏற்கனவே அவர் ஐயா ஸ்டாலின் போய் பார்த்துட்டாரு, இப்போ இவர் போய் பார்த்துட்ருக்காரு. அது அக்வா ஃபைனானா இது அக்வா ஃபைனா, அது கின்லினா இது கின்லி, அது ஆண்டவர்னா இது பேண்டவர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவரும் அதே மாதிரி மெட்ரோவில் போயிருக்காரு, இப்போ இவரும் போகிறாரு. அதே மாதிரி அவரும் இதே 100 அடி மெட்ரோ பாலத்தை போய் ஏறி பார்த்துருக்காரு, இவரும் பார்க்குறாரு. அதே டெய்லர் அதே வாடகை, அவ்வளோதான். அது பூமா, இது பீமா. அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, இப்போ கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாடி புதுநகரில் ஒரு ஆய்வுக்கு வந்த அமைச்சர் ஆனந்த் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பைக்கில் வந்தார். எளிமை பைக்கில் வந்தார். இன்றைக்கி இதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சைதாப்பேட்டைக்கு ஒரு வேலையாக போகும்போது அரசு வேலையாக டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு உடனே பக்கத்தில் இருந்த ஒரு புல்லட் வாங்கிட்டு பைக்கில் போகிறாரு. அடடா அருமை. இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, டிராஃபிக்காக இருக்குது காரணி பட்டு பைக்கில் போகிறது. இது என்ன சொல்ல வராங்க மக்கள்? ரோட்டில் நிற்கிது எருமை, அமைச்சர் போகிற அடரா அருமை அப்படின்னு ஒரு கவிதை எழுதலாம். அமைச்சர் போக்குவரத்து நெரிசலால் இருசக்கர வாகனத்தில் சென்றார். இருசக்கர வாகனத்தில் சென்ற அமைச்சரை பாராட்டுறோம். அமைச்சர் எதனால் போனார்? போக்குவரத்து நெரிசல்னால. அதை ஏன் பேசலை? போக்குவரத்து நெரிசலை சரி பண்ணுறது அமைச்சருடைய வேலையா, போக்குவரத்து நெரிசல்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறது அமைச்சருடைய வேலையா? சரி, அமைச்சர் என்ன சொல்ல வராரு? போக்குவரத்து நெரிசல் இருக்குது, காரை பூரா வீட்டில் விட்டு எல்லோரும் பைக்கில் போகணும்னு சொல்ல வர்றாரா? போக்குவரத்து நெரிசலை நாங்கள் வந்த பிறகு குறைத்து விட்டோம் என்று சொல்வதற்கு தாவேக அரசு தேவையா? போக்குவரத்து நெரிசல் இருந்தால் நீங்கள் பைக்கில் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லுறது தாவேக அரசு தேவையா? இனிமேல் ட்ரெயினில் ஃபேன் விடலாம், நான் விரலோடு சுற்றிக்குவோம் வரல அன்னியன் படத்தில், அது மாதிரி நாங்கள் டிராஃபிக் இருந்தால் நாங்கள் நடந்தே போய்க்கிறோம், டிராஃபிக் இருந்தால் பைக்கில் போய்க்கிறோம். அப்போ அமைச்சர்களுக்கே சொல்கிறாங்க சென்னை டிராஃபிக்காக இருக்குது, கடுமையான டிராஃபிக்காக இருக்குது. கடுமையான டிராஃபிக்காக இருக்குல்ல, அந்த டிராஃபிக்கை குறைப்பதற்கு காவல்துறை போக்குவரத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தாவேக அரசு, தாவேக முதலமைச்சர் என்ன திட்டங்களே வச்சுருக்காங்க. அதுக்கு தான் மெட்ரோவை கட்டுறீங்களா? ஏற்கனவே கட்டின மெட்ரோவில் எத்தனை டிராஃபிக் குறைஞ்சிருக்கு? ஒரு ஆய்வு, அதுவும் சூழ்நிலை நண்பர்கள் ஒரு ஆய்வு நிகழ்த்திருக்காங்க. அதில் சொல்கிறாங்க மெட்ரோ இந்த பாலங்கள் கட்டுவதால், மெட்ரோ ட்ரெயின் விடுவதால், இந்த பாலங்கள் கட்டுவதால் எந்த விதமான போக்குவரத்து நெருக்கடியும் குறைக்க முடியாது. இந்தியாவிலே மெட்ரோ நிறைவடைந்த ஒரு பகுதி வந்து டெல்லி, அடுத்து என்னது பெங்களூரு. டிராஃபிக்கு ஏசியாவிலே அதிக டிராஃபிக் வந்து பெங்களூர் தான். மெட்ரோ இருக்குது, அங்கே தான் பெரிய பெரிய பாலங்கள் இருக்க. டெல்லியில் இல்லாத மெட்ரோவா, டெல்லியில் இல்லாத பாலங்களா? டிராஃபிக் இல்லையா? டிராஃபிக்கும் மெட்ரோக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இண்டோர்லேயும் லக்னோலையும் திறந்த இந்த மெட்ரோலெல்லாம் யாருமே இல்லையா? டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது, தேவையில்லாமல் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஏங்க மெட்ரோவில் போகிறவன் ரோட்டில் போக போகிறதில்ல, ரோட்டில் போகிறவன் மெட்ரோவில் போக போகிறதில்ல, அவ்வளோதான் சிம்பிள். இந்த மெட்ரோ, இந்த ஏர்போர்ட்டு, இந்த தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் உலக வங்கியில் கடன் வாங்குவதற்காக மாநில அரசு போடக்கூடிய குட்டிக்கரணங்கள், வித்தைகள். இப்போ நீங்கள் வந்து சாலை ஓரங்களில் வந்து கம்பி மேலே நடக்கிறது,
ஆடுறா ராமா ஆடுறா அப்படின்னு தாவுறது, அப்புறம் சாட்டை எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறது எதுக்காக? சில்லறையை வாங்குறதுக்காக. அங்கே கூடி நிற்கிற மக்கள்கிட்ட குரலி வித்த அடிமல்ல, அது மாதிரி குரலி வித்த. இந்த அதே போல் கம்மி மேலே நடப்பது, சாட்டை எடுத்து அடிப்பது, ஆடாராமா ஆடான்னு ஆடுறது, அதுபோல் உலக வங்கியை கவர்வதற்காக, பன்னாட்டு நிறுவனங்களை கவர்வதற்காக ஒரு அரசு என்ன பண்ணணும்னா பாலம் போடணும், மெட்ரோ கட்டணும், ஏர்போர்ட் கட்டணும். இப்படி கட்டினா தான் அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வர முடியும். நீங்கள் பன்னாட்டு நிறுவனம் ஏர்போர்ட் இருக்கணும், ஹார்பர் இருக்கணும், சாலைகள் இருக்கணும். ஏன்னா அவனுடைய ப்ராடக்ட் அவன் கொண்டு போகணும்ல. நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் முதலாளி வந்து இறங்குறான், பெரிய தேசிய நெடுஞ்சாலையில் காரில் பயணிக்கிறான், அவன் தன்னுடைய இதுக்கு ஃபேக்ட்ரிக்கு போகிறான், ஃபேக்ட்ரியில் உற்பத்தி ஆகிற பொருளை கொண்டு போய் ஹார்பர் கொண்டு போகிறான், இல்லை தேசிய நெடுஞ்சாலை கொண்டு போய் ஃப்ளைட் வழியாக கொண்டு போகிறான், கார்கோ வழியாக கொண்டு போகிறான். ஸோ அவனுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. அவனுக்கு 500 ஏரிகளை உருவாக்கணும், 5000 குளங்களை வெட்டணும், 10 லட்சம் புதிய ஹெக்டேர் விவசாய நிலங்களை உருவாக்கணும். அவன் அதெல்லாம் லோன் தரமாட்டான், அதுக்கெல்லாம் தரமாட்டான். அவன் லோன் அவன்கிட்ட நீங்கள் கடன் வாங்கணும்னா இதெல்லாம் வைக்கணும், அவனுக்கு தேவையானது. நான் வந்து வீராணம் ஏரியை தூர்வார போகிறேன், கொஞ்சம் கடன் கொடுங்க. நோ 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 ஐடியா, கோ அப்படின்றான். அவனுக்கு என்ன பண்ணணும்? பரந்தூர் போல் இன்னும் பழந்தூரில் கட்ட போகிறோம், மெட்ரோவை கட்ட போகிறோம். இப்போ வந்து திருச்சி டு சென்னை வந்து தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் பண்ணுறான் ஐயா. 6 வழி சாலையா, விரைவு சாலையாக உருவாக்குங்க. ஏன்னா BMW கார் வாங்கிட்டேன், ஓட்டி பார்க்கறதுக்கு ரோடு இல்லை, கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு அதை விரிவாக்கம் செய்கிறாப்லையா. ஏற்கனவே செஞ்ச விரிவாக்கத்தில் லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி வீசிட்டாங்க. இப்போ புதிய விரிவாக்கம். கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல இணைப்பு சாலைகள் இல்லை, அந்த சாலைகளை வந்து போடுங்க. இந்த 4 வழி சாலைகளில் வந்து போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் உண்டோ அதைத்தான் நம்ம பண்ணணுமே ஒழிய, செங்கல்பட்டுலையும் மாமன்னூர் போலீஸை நிப்பாட்டி டிராஃபிக்கை சரி பண்ணாவே திருச்சி ரோட்டில் ஈஸியாக போயிடலாம். கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டியாச்சு, ஆனாலும் இந்த மதுரவாயில் சாலையில் வந்து போக்குவரத்து நெருக்கடி இருக்குது. அதான் பேருந்து நிலையத்தை அங்கே கட்டிடல, அப்படியே இங்கே ஏன்னா எல்லா ஆம்னி பஸ்ஸும் உள்ளே இருந்தால் கிளம்புது. கவர்மெண்ட் பஸ்லாம் அங்கேருந்து போகணும், ஆனால் ஓம்னி பஸ்லாம் கோயம்பேட்டில் தான் கிளம்பும். அப்போ அதை எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் அங்கே மொத்தம் அங்கே இப்போ மெட்ரோவை அங்கே போடுங்க. அப்படியே அங்கே கிளாம்பாக்கம் வரைக்கும் கொண்டு போனால் கூட எல்லாரும் மெட்ரோவில் அங்கே போகிறான். அதை பண்ணுறது கிடையாது. சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டை கட்டி திருப்பியும் சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஆகுதுன்னா அப்போ என்ன பிரச்சனை? ஹார்ட்டில் வந்து பிளாக் இருக்குன்னு சொல்லி சர்ஜரி பண்ணியாச்சு, திருப்பி சர்ஜரி பண்ண பிறகு ஹார்ட்டில் பிளாக் வந்துருக்குன்னா நீ பிளாக் எடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டை கட்டியாச்சு, திருப்பியும் சென்னை சிட்டிக்குள்ளே டிராஃபிக் அப்படின்னா நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து வைத்தால் எந்த விதமான போக்குவரத்து நெருக்கடியும் சரி செய்யப்படலை. அது ஒரு தவறான ப்ராஜெக்ட்டு, ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்டு. அதே போல் தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான டிராஃபிக்கள் வந்து சென்னையில் வந்து கடுமையாக உருவாகிருக்குது. அமைச்சர்கள் அதை தீர்ப்பதுக்கு வழி சொல்லாமல் இவங்க எல்லாம் அமைச்சரை கொண்டு போய் புஷியானது பாருங்கள், இதில் ஆக்டிவாவில் வராரு, அவர் புல்லட்டில் வராரு, இவர் சைக்கிளில் வராரு, இவர் மெட்ரோவில் போகிறாரு, இதுதான் செய்தியாக மாறும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெருக்கடி செய்தியாக மாறாது. தினம் சென்னையில் 1 கோடி பேர், கிட்டத்தட்ட 1 கோடியில் வந்து ஒரு 50 லட்சம் பேர் பைக்கில் போயிட்டுருக்கான். பைக்கில் தான் போயிட்டுருக்கான். அருண்ராஜும் புஷியானது மட்டும் போல இங்கே எல்லோரும் பைக்கில் தான் போயிட்டுருக்கான். இப்போ பொதுவாகவே சென்னைனாவே டிராஃபிக் அப்படிங்கிற பொதுவான செய்தி தான். ஆனால் இப்போ இந்த ஓலா ஊபர் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 மாதமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி சுண்ணாம்புக்குளத்தூரில் 1 மணி நேரம் டிராஃபிக், தாம்பரத்தில் இன்றைக்கி வந்து செய்தியில் வர அளவுக்கு டிராஃபிக். அப்போ இது தீர்க்கப்படாமல் இந்த 2 மாதமாக இருக்குது அப்படின்னா இவங்களோட இந்த செயல்பாடுகள் சுத்தமாக இல்லையா? இந்த போக்குவரத்து இன்எஃபிஷியன்சியை காட்டுது, இவங்களுடைய இன்எஃபிஷியன்சியை காட்டுது, இயலாமையை காட்டுது. என்ன செய்யறதுனே தெரியல, தூக்கி கொடுத்தாச்சு, என்ன பண்ணுறதுன்னு அவங்க தெரியல. அவங்களும் பார்த்துட்டே இருக்காங்க, ஆஹா நல்லா இருக்கே, அழகாக இருக்கே, அருமையாக இருக்கே, நல்லா ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடைசி பார்த்து நம்மளும் எப்போயா செய்வாரியா, நல்லா பண்ணுவாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து மாறி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், எதுவும் செய்யலை. அடுத்ததாக மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறார். என்ன அப்படின்னா, இராணுவம் வருகிற போது முன்னே சென்று கன்னி வெடிகளை அகற்றும் சாப்பர்ஸ் அண்ட் மைனஸ் போல தாவேக அரசுக்கு மதிமுக இருக்கும். ஏற்கனவே வந்து முதல் முறையாக அவர் மதிமுகங்கிற கட்சி மதிமுக இதில் இருக்கும்போது, திமுக இருக்கும்போது ஐயா கலைஞர் கருணாநிதிக்கு போர்வேளாக இருந்தார். அப்புறம் திமுகலேருந்து வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்து ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போகும்போது ஜெயலலிதாவுடைய கவசம் போல் இருந்தாப்புல. திருப்பியும் வந்து திமுக போனார் இல்லையா, திருப்பி திமுக போகும்போது கலைஞர் கருணாநிதியோட போர்வேளாக இருந்தார். அப்புறம் பார்த்தா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி விஜயகாந்தை வச்சு உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் போது விஜயகாந்தை வந்து களத்துக்கு அனுப்புகிற முன்னணி களவீரனாக நான் இருப்பேன்னாரு. இப்போ திருப்பி 2018-19 ஐயா ஸ்டாலினை தலைமையேற்று திமுக போகும்போது ஸ்டாலின்
தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்று என்னை போன்ற விழிக்கும் காலம் மிக விரைவில் இல்லை. ஸ்டாலினுடைய கோட்டைக்கு அனுப்பக்கூடிய ஒரு முதன்மை தளபதி போல இந்த களத்தில் நிற்பேன்னாரு. இப்போ இவருக்கு வந்து களவீரனாக, முன்னணி களவீரனாக இருப்பார். எல்லாம் எடுப்பார். ஆமாம், கன்னி வழி எடுப்பார். ஏற்கனவே வந்து கருணாநிதிக்கு இருந்து, அம்மையா ஜெயலலிதாவுக்கு இருந்து, ஐயா ஸ்டாலினுக்கு இருந்து, ஐயா அண்ணன் விஜயகாந்துக்கு இருந்து, இப்போ வந்து 5ஆவதா இவருக்கு இருக்க வந்திருக்காப்புல. உனக்கு இது எத்தனாவது? 4ஆவது, அங்கனே 7ஆவது, உன்னோட 3 லீடிங்கில் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி 5-6 பேருக்கு வந்து முன்கள வீரனாக, தளபதியாக, போர் வீரனாக, கவசமாக, குண்டலமாக, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கரிபால்ட்டியாக, இப்படி எல்லாமாகவும் அவர் வந்து பல பேருக்கு இருந்திருக்காரு. இவருக்கும் இருக்காப்புல. பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இப்படி வைகோ அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழியை தோண்டிட்டாருன்னு அர்த்தம். யாருக்கு? கன்னி வெடி எடுக்கிறதுக்கு தோண்டிட்டார். குழியை தோண்டாமல் கன்னி வெடி எடுக்க முடியுமா? குழி தோண்டிட்டாரு. இப்போ எடுக்கிறது மட்டும்தான் பாக்கி. மீண்டும் நாளை அரசியல் சொல்லி அனுப்புங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.